ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எங்கள் அம்மா ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. உப்பு பருப்பு சூடான சாதத்தில் இந்த உப்பு பருப்பு போட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இருந்தாவே போதும், இல்லைன்னா வடகம் அப்பளம் அந்த மாதிரி தொட்டுக்கிட்டால் போதுங்க. சில நேரங்களில் வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் நம்மளுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கிற நேரத்துலையும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க. வாங்க இந்த டேஸ்டியான உப்பு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த பாசிப்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 டைம் பாசிப்பருப்பையும் துவரம் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி நான் பாத்திரத்தில் தாங்க வேக வச்சு எடுக்க போகிறேன். குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பருப்பு கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. இந்த உப்பு பருப்புக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோங்க, அதனால் தக்காளியோட புளிப்பு தான். தக்காளி கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம பருப்போட எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு தண்ணியும் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பை அடுப்பில் வச்சுட்டேங்க. பருப்பு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க பருப்பு வேகிறதுக்கு. ரொம்ப குலைவாக வந்துடக்கூடாது. துவரம் பருப்பு இந்த அளவுக்கு 1-2மா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த தக்காளி மட்டும் 1-2 நல்லா மசியாமல் இருக்குது, அதனால நான் மத்தில் கிடஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கரில் வைக்கிறத காட்டிலும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு பருப்பு தாளிக்கும் போது அதோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கலாங்க. சட்டுன்னு வேலையும் உங்களுக்கு முடியும். இப்போ இந்த பருப்பை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. இப்போ பருப்பை பவுலில் மாற்றியாச்சுங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி தோல் கொஞ்சம் மசியாமல் இருக்குதுங்க, அதனால் நான் லைட்டாக மத்தில் பருப்பையும் தக்காளியையும் கடைஞ்சிக்கிறேங்க. இனி நம்ம பருப்பை தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி. இந்த உப்பு பருப்புக்கு நம்ம வரமல்லி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வரமல்லி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. உப்பு பருப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகா 4 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா எல்லாமே நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறிடணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. பருப்பு கூடவே நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. உப்பு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதை விட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக செய்கிறதுனால தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேங்க. பருப்பு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து தான் தாளிச்சிருக்கோம், அதனால ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட போல் ஆயிடுச்சுங்க. பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டேஸ்டியான உப்பு பருப்பு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத டைமில் இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.